நேரம் ஆகும் இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. 2 பேர் செய்யணும். 2 பேர் செஞ்சா ஒரு பாவு செஞ்சா 1000 ரூபாய் கொடுக்காம. ஒரு பாவு செஞ்சா ஒரு பாவுக்கு எத்தனை துணி வரும்? இது வந்து 700 மீட்டர் வரும். 5000 ஒரு பாவுக்கு. ஆமாங்க. 5700 இளமா. இது ஒரு நாளே உட்கார்ந்து செய்யணுமா? எவ்வளவு கஷ்டப்படுறோம். 30 வருஷமா இதே தான் செய்யறோம். உங்களுக்கு இந்த தொழில் தான் தெரியும், வேற தொழில் தெரியாது. பண்ணுமா பண்றதா அச்சி வாங்குறது எல்லாம் செஞ்சாதான் தறிக்கே போய் சீலை இதுக்கு சீலை ஆகுங்க. இதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் மாறி போச்சுன்னா டிசைன் வராதுங்க. வராது. கரெக்டா ரப்பனா மட்டும்தான் டிசைன் வரும். ஒரு படம் வர்றதுக்கு எவ்வளவு கணக்கு? எத்தனை நாள்? 2 நாள் ஆகும். ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. செல்ஃபு கட்டணும், புட்டா போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. எப்படி ஒரு 10 பேர் தேவைப்படும். ஒரு சேலை வர்றதுக்கு இது கொண்டு போய் வச்சு ஒரு சேலை வர்றதுக்கு 1 வாரம் ஆயிடும் புதுசா ரெடி பண்றதுக்கு. மத்த நாள்லாம் தினம் ஒரு சீலா இருக்கு. ரன்னிங் ஆயிடுச்சுன்னா ஒண்ணு ரெடி பண்றதுக்கு 1 வாரம் ஆயிடும். சரி, இது வந்து என்ன, நீங்க பிரைவேட்டுக்கு கொடுக்குறீங்களா அல்லது அரசாங்கம் வாங்கிக்கிறா? ஒண்ணும் வாங்குறது இல்லையா? பவர்லூம் வாங்குறது இல்ல. அதனாலதான் எங்க தொழிலே ரொம்ப இதா இருக்கு. கவர்மெண்ட் இந்த இது எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. எங்களுக்கு எந்த சலுகையும் வர்றதில்ல. ஜவுளி பூங்கா வந்துச்சுன்னா இருக்குமா, நிறைய சலுகைகள் கிடைக்கும். இது நீங்க பிரைவேட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பிரைவேட் தான். வீட்டுக்கு 3 தறி 2 தறி இந்த மாதிரி வச்சிருப்பாங்க மேடம். அவங்க ஒரு வந்து வீட்டுக்கு எங்கிட்ட 2 3 இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். சரிம்மா, ரொம்ப நன்றி மேடம். கஷ்டம் நல்லா பண்ணிட்டு நிச்சயம் இது தான் ஒரு நல்ல வாங்கிக்கோங்கம்மா. கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜலகண்டாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். நெசவாளர்களின் வீடுகளுக்கும் சென்று அங்கு பணிபுரியும் பெண்களிடம் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். நேரலையாக நாம் பார்த்தோம். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று 12ஆம் நாளாக 4ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தற்போது ஜலகண்டாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் புரட்சித்தாய் சின்னம்மா. முயற்சி எடுத்து கழகத்தை